ரக்ம ஹாத்திஃபி அல் ஜாமியத். இப்போ ஜாமியத்தை தூக்கிடுங்க. உங்கள் கம்பெனி நம்பர் சொல்லுங்க, ஷரிகத்தி. இப்போ உங்களோட நம்பர் சொல்லுங்க, ரக்ம ஹாத்திஃபி கி சாரி ஹாத்திஃபி க, அதாவது மேஸ்குலைன் அட்ரஸ் பண்ணியிருந்தா ரக்மு ஹாத்திஃபினா ஒரு ஃபோன் நம்பர் இல்லையா. இதே ஃபெமினிட்ட உக்தியில கேட்டிங்கன்னா ரக்மு ஹாத்திஃபி கி. இந்த தம்மாவா இருந்தது தான் முன்னாடி மஃபூல் பிஹி அந்த வேர்பை நம்ம யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ண ரீஃபோன் யூஸ் பண்ணோன்னே அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும், ரக்குமன் மாறிடும். ஓகே, அப்போ இந்த இடத்துல அதோடைய பாயிண்ட்டு இன்ஷால்லா நீங்கள் ஞாபகம். நம்பர் 5 பாருங்க. லிமா ததஹக்கூன யா உலாது. ததஹக்கூன என்ன வேர்பு? ஃப்ரம் த வேர்ப் வஹீக எதஹக்கு. அப்போ என்ன குரூப்? வஹீகன்னு சொல்லிட்டேன். இப்போ ஐஏ குரூப் அப்படின்டா மாதில அசராவும் முதாரிலும் தம்மாவும். இது மட்டும் தான் நம்ம வந்து எப்பவுமே கரெக்டாக போட்டுருணும். வஹீக எதஹக்குனா டு லாஃப், சிரிக்கிறது. ஹீ லாஃப்ட். வஹீக எதஹக்கு ததஹக்கு, இந்த 5 ஞாபகம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. எது? எதஹக்கு ததஹக்கு ததஹக்கு அதஹக்கு நதஹக்கு, இது ஞாபகம் வந்துடும். இப்போ நம்ம ப்ளூரல் அந்தும் பார்த்துருக்கோம். அப்போ ததஹக்கூன இங்க இருக்கு அந்தும் சார்ட்ல. இது நீங்க எடுத்துக்கலாம் அல்லது இந்த சார்ட்லயும் எடுத்துக்கலாம். ததஹக்கூன. எஸ் சொல்லுங்க. லிமா ததஹக்கூன யா அவுலாது. இப்போ லிமா ததஹக்ன, ததஹக்ன என்ன செஞ்சிடணும்? ததஹக்ன. அந்துன்னல என்ன போட்டுருக்கு பாருங்க சார்ட்ல, ததஹக்ன. அந்த வேர்பு லாம் ரடிக்கல சுக்குன் போட்டு நூனு ஃபாயில சேர்த்துடணும். இப்போ லிமா ததஹக்ன யா அவுலாதுகளை என்ன செஞ்சிடணும்? யா பனாத்து, ஓ கேர்ள்ஸ், ஓ யூ ஆர் லாஃபிங், ஏன் சிரிக்கிறீங்க? நம்பர் 6. தக்ரஊன அல் குர்ஆன குல்ல சபாயின் யா இஹ்வான். ஓ பிரதர்ஸ், do you read Quran every day? So தக்ரஊன from the verb கரஅ யக்ரவு. சரிங்களா? கரஅ யக்ரவு. அப்போ என்ன குரூப் அது? கரஅ யக்ரவுண்டா ஏ குரூப். 2 சைடுமே ஃபதா தான். அப்போ ஐன் அடிக்கல ஃபதா, கரஅ யக்ரவு. மற்றதெல்லாம் டிஃபால்ட்டு. அப்புறம் என்ன அர்த்தம்? டு ரீடு. இப்போ தக்ரஊன வந்துச்சு. தக்ரஊன எப்படி எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? வந்து கொஷின் டேக், அது தனியாக வச்சுக்கோங்க. தக்ரஊன அந்த வாவ் மேலே சுக்கூன் இருக்கு. தக்ரஊன யூ ஆல் ரீடிங், ரைட்? யா இஹ்வான். அல் குர்ஆன யூ ரீட் வாட்? அல் குர்ஆன மஃபூல் பிஹி. குல்ல இன்ன ஸர்ஃப் சபாயின் வந்து முதாஃப். ஸோ டு யூ ரீட் குர்ஆன் எவ்ரிடே? ஓ பிரதர்ஸ். இப்போ பெண்கள்கிட்ட கேட்க போறீங்க, யா அஹ்வாத்து. அப்போ தக்ரஅன இல்லையா? என்ன? அந்துன்ன தக்துப்ன, அந்துன்ன தத்ஹப்ன. இப்போ அந்துன்ன தக்ரஅன, தக்ரஅன இப்படி எழுதணும். தக்ரஅன, ரைட்? தக்ரஅன அல் குர்ஆன குல்ல சபாஹின் யா அஹ்வாத்து. ஓ கேர்ள்ஸ், ஓ சிஸ்டர்ஸ், டு யூ ரீட் குர்ஆன் எவ்ரி டே, எவ்ரி மார்னிங். நம்பர் 7 பாருங்க. தஸ்அலூன அல் முதரிஸ அஸ்இலத்தன் கஸீரத்தன் யா உலாத். நல்லா உன்னித்து பார்க்கணும். இது முக்கியமான வேர்பு, அடிக்கடி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வேர்பு. என்ன வேர்பு அது? சஅல யஸ்அலு. சஅல யஸ்அலு சேம் வசன், ஸஹப யஸ்ஹபு மாதிரி சஅல யஸ்அலு. அப்போ என்ன வரணும் இங்கே? ஐன் ஃபதஹா. மற்றதெல்லாம் டிஃபால்ட் என்ன இருக்கு அது நம்ம போட்டுருணும். சஅல யஸ்அலுனா என்ன அர்த்தம்? டு ஆஸ்க். பாருங்க இதில் டு ஆஸ்க் ஹூம், டு ஆஸ்க் வாட். நல்லா பார்க்கணும் நீங்கள். சில வேர்பு இருக்கு அதுக்கு மஃபூல் பிஹி வரமாட்டேங்குது. அதெல்லாம் என்ன செஞ்சிடும்? ஃபெயில் லாசிம்னு சொல்லிடுறோம். இன்ட்ரான்ஸ்லேட்டபிள்.
உதாரணமாக கரஜ ஜஹபெல்லாம் என்ன வரல, ஆப்ஜெக்ட் கிடையாது, இன்னில தான் வந்துடும் ப்ரிப்போசிஷன். சில வெர்புக்கு ஒரு ஆப்ஜெக்டை கொடுக்குது இல்லைங்களா, ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ கதப he wrote what, கதப முஹம்மதுன் ரிசாலத்தை மஃபூலுன் பிஹி. சால பாருங்க, இந்த மாதிரி வெர்ப்ல ரெண்டு ஆப்ஜெக்ட் கொடுக்குது, அல் மஃபூல் அல் அவ்வல் அல் மஃபூல் அஸ்ஸானி, ரெண்டு. எப்படி கேட்டு பாருங்க. சால he asked whom, he asked what, ரெண்டுமே வருதாங்க. அவர் யார் எதை கேட்டாரு, என்னத்தை கேட்டாரு. அப்ப பாருங்க, உங்களுக்கு இங்கே இருக்கு. தஸ்அலூன அல் முதரிஸ ஃபர்ஸ்ட் மஃபூலுன் பிஹி இல்லையா. டு யூ ஆஸ்க், நீங்க கேக்குறீங்களா, அல் முதரிஸ உங்க ஆசிரியரை நீங்க கேக்குறீங்களா, என்ன கேக்குறீங்களா. அஸ்ஈலத்தன் கசீரத்தன், டு ஆஸ்க் யுவர் டீச்சர் மெனி கொஸ்டின்ஸ். அப்போ தஸ்அலூன ஃபேலுன் முதாரியுன் மர்ஃபூன் பி சுபுத்தின் நூன், வாவ் இஸ் த ஃபாயில், அல் முதரிஸ் மஃபூலுன் பிஹி 1, அசீலத்தன் மஃபூலுன் பிஹி 2, கசீரத்தன் இட் இஸ் நாட் ஃபார் அசீலத்தன். யா அவுலாது யா ஹர்ஃபுன் நிதா, அவுலாது அல் முனாதா. அப்போ ஃபெமினை மாத்திங்கன்னா தஸ்அல்ன, வாவை கட் பண்ணிடணும். தஸ்அல்னா அல் முதரிஸ் தான். இங்கே நீங்கள் குழம்பி கூடாது, இங்கே தஸ்அல்னு மாற்றணும், இங்கே முதரிசத்தை மாற்றணுமா அப்படிலாம் கிடையாது. ஏன் லேடிஸ் வந்து ஆண்கள் டீச்சர் கிடைக்க கூடாதா அப்படின்னு போயிடும். அதனால அந்த இது நம்ம போயிடக்கூடாது. ஓகே, இதை மாற்றினா பின்னாடி எல்லாத்தையும் மாற்றிடணும் அப்படின்னு கிடையாது. அது எங்கே, நாத் மன்னூத்தில் முத்தா ஹபரில் ஆதா போட்டால் தாலிபுன், ஆதி போட்டிங்கன்னா தாலிபத்துன். இந்த இதில் தான் நீங்கள் வந்து உடன் பண்ண வைக்கணும். ஹாதா கிதாபுன் ஜதீதுன்னு சொல்லிட்டீங்க, ஹாதிஹி சாத்துன் ஜதீதத்துன், அங்கே ஃபெமின் போகணும். இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன செஞ்சக்கூடாது, மேட்ச் பண்ணலாம் ட்ரை பண்ணக்கூடாது, அது தப்பு. அங்கே வராது, ஏன்னா அது லாஜிக்காகவே தப்பு தானே. தஸ்அல்ன அல் முதரிஸ, டு ஆஸ் அ டீச்சர் அசீலத்தன் கசீரத்தன் யா பனாத்து. ஓ கேர்ள்ஸ், டு யூ ஆஸ் த டீச்சர் மெனி கொஸ்டின்ஸ். நம்பர் 8, تسمعون الأخبار من الإذاعة كل يوم. Do you hear the news from the radio, from the broadcasting? كل يوم. Do you hear the question? I mean, do you hear the news from the broadcasting every day? அப்போ சமிய யஸ்மஉ. ஸோ நான் இங்கே எழுதுற மாதிரி நீங்கள் எல்லாருமே உங்கள் நோட்டில் இதே வரும், சமிய யஸ்மஉ. பக்கத்தில் நான் எழுதுற மாதிரியே யூ ஷுட் ரைட் சமிய யஸ்மஉ, இந்த மாதிரி எழுதிட்டே வரணும் நீங்கள். அப்புறம் யஸ்மஉ, தஸ்மஉ, தஸ்மஉ, அஸ்மஉ, நஸ்மஉ, இது நம்மளுக்கு பயிற்சி வந்துட்டே இருக்கும். என்ன அர்த்தம் அதையும் எழுதணும். என்ன அர்த்தம், டு ஹியர். சமிய யஸ்மஉ, டு ஹியர். சரிங்களா. அப்புறம் நெக்ஸ்ட் பாக்குறங்க. இப்போ தஸ்மஉன அல்-அக்பார மஃபூலுன் பிஹி, டு ஹியர் வாட், த நியூஸ், மஃபூலுன் பிஹி. மினல் இஸாஅத்தி ஜார் மஜ்ரூர், ரைட். அப்போ தஸ்மஅன அல்-அக்பார மினல் இஸாஅத்தி குல்ல யௌமின். இங்கே ஃபாஸா கொடுக்கல, பட் நம்ம எழுதிக்கலாம். இங்கே யா அவுலாது போட்டுக்கோங்க, இல்லை யா இஹ்வான் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல தஸ்மஅன அல்-அக்பார மினல் இஸாஅத்தி குல்ல யௌமின் யா அஹவாத்து. ரைட். நம்பர் 9 பாருங்க. மன் தலஅபூன யா அபுனாயி, ஓ மை சன்ஸ், வித் ஹூம் யூ ஆர் பிளேயிங், யார் கூட நீங்கள் விளையாடுறீங்கப்பா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. அப்போ மன் தலஅப்ன யா பனாத்தி, ஓ மை டாட்டர்ஸ், வித் ஹூம் யூ ஆர் பிளேயிங். இப்போ என்ன பாபு, லஈப யல்அபு, ஐய குரூப். அப்புறம் என்ன அர்த்தம், டு பிளே. நம்பர் 10, லிமா தஜிசூன ஹுனா யா ரிஜாலு, ஓ மென் மக்களே, why you are sitting here. லிமா தஜிலிசூன ஹுனா யா ரிஜாலு. இப்போ யா ரிஜாலு எடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம், யா நிசாவு செஞ்சுட்டா லிமா தஜிலிஸ்ன, அந்துன்ன தஜிலிஸ்ன ஹுனா யா நிசாவு. அல்ஹம்துலில்லாஹ், இது இன்னும் 2 தான் இருக்கு. இன்ஷா அல்லாஹ்
Next paragraph. حول المبتدأ في كل من الجمل الآتية إلى جمع. Change the following subject into the plural form. இது மாஷாஅல்லாஹ் பாருங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஆனா அஃபமு அத்தர்ஸ் ஜெயிதன் இருக்கா. முப்ததா என்ன அனா, அதை மாத்திரம் ப்ளூரல் மாற்றி இருக்காங்க. அப்போ அனாவோட ப்ளூரல் நஹ்னு மாற்றியாச்சு. அப்போ ஆர்டர் நம்ம என்ன இருந்தது, நஹ்னு வந்தோடனே நஃபமுன்னு மாறிடுது. நஹ்னு நஃபமு தர்ஸ ஜெயிதன், வி அண்டர்ஸ்டாண்ட் லெசன் வெல். கொடுத்து ஃபாஸ்டாக பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க, அந்த அந்தி. ரெண்டாவது அந்தும் அந்தும். மூணாவது அனா நஹ்னு. ஒரு கான்செப்ட் ஒரு டைம். அனா லா அஸ்ஹபு இல சூக்கி குல்ல யௌமின். I am not going or I do not go to the market every day. இப்போ ஆனா மாத்திரம் இல்லை, நஹ்னு லா நஸ்ஹபு இல சூக்கி குல்ல யௌமின். நஹ்னு லா நஸ்ஹபு. அனா அஷ்குருக யா உஸ்தாது. ஓ உஸ்தாத், ஐ தேங்க் யூ. இப்போ அஷ்குரு எங்கே வந்துச்சு, ஷக்கர யஷ்குரு, ஏயுகுரு. யஷ்குரு தஷ்குரு தஷ்குரு அஷ்குரு நஷ்குரு. அப்போ அஷ்குருன்னா ஐ தேங்க். ஐ தேங்க் ஹூம், யூ. கா வந்து மஃபூல் பிஹி. ஆனா அஷ்குருக்க யா உஸ்தாது. இப்போ நஹ்னு நஷ்குருக்க யா உஸ்தாது. ஓ சார், வி தேங்க் யூ. ஒரு நாள் பாருங்க. ஆனா அஜ்லிசு அமாமல் முதரிசி. ஐ சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டீச்சர். அப்போ என்ன செய்யணும், இப்போ ஆனா நஹ்னு மாத்தினா நஹ்னு நஜ்லிசு அமாமல் முதரிசி, வி சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டீச்சர். சரிங்களா. இப்போ அகெயின் ஐ வாண்ட் டு சே ஹியர், இப்போ நஜ்லிசு மாத்தினோன்னே நீங்கள் என்ன சொல்லுவாரு, டீச்சர் அமாமல் முதரிசியா இங்கேயும் புறா மாற்றலாமா, அமாமல் முதரிசின்னு மாற்றலாமா அப்படின்னு நீங்கள் போயிடக்கூடாது. சரிங்களா. இது புறல் வந்தால் இங்கேயும் மாற்றிடணும், அந்த கவனம் நீங்கள் போகக்கூடாது. ஏன், ஒரு டீச்சருக்கு முன்னாடி எல்லா மக்களும் உட்காரக்கூடாதா, நம்ம யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கு விடை கிடைக்கும். அதனால அப்படி செஞ்சக்கூடாது. நான் சொன்ன மாதிரி எங்கெங்க மேட்ச் பண்ணணும் அங்கே தான் நம்ம மேட்ச் பண்ணணும். இங்கெல்லாம் மேட்ச் பண்ண அவசியமே இல்லை. அதனால நஹ்னு நஜ்லிசு அமாமல் முதரிசி, வி சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டீச்சர். நெக்ஸ்ட் பாருங்க. ஆனா அல்ல ஆன அக்துபு பர்கியத்தன். இப்போ அக்துபு நிறைய தடவை படிச்சிட்டோம். கத்தப எக்துபு, ஏ குரு, டு ரைட். எக்துபு தக்துபு தக்துபு அக்துபு நக்துபு. பர்கியத்தன் டெலிகிராம். இப்போ டெலிகிராம் கிடையாது, இப்போ மெயில் வந்துருச்சு இல்லையா. ஏன்னா இதை 1967 எழுதுன புக் அது. ஸோ அந்த காலத்தில் டெலிகிராம் இருந்தனால அது கொடுக்கப்பட்டிருக்கு. ஐ எம் ரைட்டிங் நவ் டெலிகிராம். இப்போ ஆனால் எடுத்துட்டு நஹ்னு நஹ்னு அல்லான நக்துபு பர்கியத்தன். வி ஆர் ரைட்டிங் நவ் பர்கியா டெலிகிராம். இப்போ பாருங்க, அம்மாமா இப்போ எல்லாமே தூத்து ஃபாஸ்டாக உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அம்மாம குள்ள ஜும்லத்தின், அம்மாம குள்ளி ஜும்லத்தின் சிகத்தானி எலிஃபு. ஒவ்வொரு சென்டென்ஸுக்கு முன்னாடி ரெண்டு விதமான சிகா இருக்கு. சிகத்தான்னா டூ ஃபார்மேஷன் இருக்கு, டூ கான்ஜுகேஷன் இருக்கு ஆஃப் த verb. எக்தர் சிகத சஹீஹத், செலக்ட் ஆர் சூஸ் தி கரெக்ட் ஃபார்ம். வக்மில் பிஹா அல் ஜும்லத்தை அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் பை இட், வித் இட். இப்போ நீங்கள் யார் அட்ரஸ் பண்ணுறேன்னு பார்க்கணும். பாருங்க, ஐ சனத்தின் டேஷ் யா ஃபதாத்து. ஃபதாத்துனா யங் உமன், சிங்குலர். இப்போ என்ன இருக்கு, ததுருசு இருக்கு, ததுரு சீனை இருக்கு. நம்ம எதை சூஸ் பண்ணணும், ததுரு சீனை சூஸ் பண்ணணும். இப்போ ஐ சனத்தின் ததுரு சீன யா ஃபதாத்து. விச் இயர் யூ ஆர் ஸ்டடிங், ஓ கேர்ள், ஓ விர்ஜின், ஓ யங் கேர்ள். இன்ஷால்லா நான் உங்களுக்கு இதாக கொடுப்பேன், ஹோம்ஒர்க்கை கொடுப்பேன், நீங்கள் எழுதணும் இன்ஷால்லா. இப்போ நான் ரீட் அவுட் பண்ணுறேன். நம்பர் 2 அ டேஷ். அப்போ பாருங்க, பின்னாடி பார்த்தீங்க யா அஹமது இருக்கு. இப்போ தாரிஃபுவா தாரிஃபீனா எஸ் தாரிஃபு. இப்போ தாரிஃபை எடுத்து நம்ம இங்கே பூர்த்தி செஞ்சிடலாம். இந்த இடத்துல தாரிஃபை எடுத்து தாரிஃபு போட்ட உடனே இந்த இஸ்மன் மாற்றிடணும். அது நம்ம கிளிக் ஆகணும். டு யூ நோ இஸ்மத் தபீபி, நேம் ஆஃப் த டாக்டர். இப்போ இஸ்ம மஃபூலுன் பிஹின்னு தெரியணும், ஒவ்வொரு முதாஃப் தப்பி தவிர இங்கே தமா போட்டிங்கன்னா that is going to be incorrect sentence because that is maf'ul bihi that should take fataha. ta'rifu isma tabibi alladhi yaskunu amama baytina ya ahmad. Oh ahmad, do you know
நேம் ஆஃப் த டாக்டர் ஹூ இஸ் லிவிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஹவுஸ். உங்களுக்கு அந்த டாக்டரோட பேர் தெரியுமா? அவர் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருந்துட்டு இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க, இல்லை வசிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்பர் 3 பாருங்க. பின்னாடி யார் அட்ரஸ் பண்ணுறோம்? யா பனாத்தி. இப்போ தக்துபூனவா இல்லை தக்துப்னவா? தக்துப்ன. அப்போ இதான் டிக். இந்த தக்துபுன இங்கே வச்சிருக்கேன். லிமாதா தக்துப்ன. ஓ யூ ஆர் ரைட்டிங் வாட்? அல் வாஜிபாத்தி அஃபுல் பிஹி. இப்போ ஏன் கஸ்ரா வந்துச்சு? ஏன்னா ஃபெமினின் ப்ளூரல் குல்லு ஜமி முஅன்னஸ் வந்தால் கஸ்ரா தான் எடுத்துக்கணும். வில் கலமில் அஹ்மரி வித் ரெட் பென். why you are writing the answers with the red pen? இல்லை homeworks. பொதுவாக homeworks தான் ப்ளூ பென் எழுதுவோம். டீச்சர் இஸ் த ஒன் who is writing or giving evaluation in the red pen. அவங்க என்ன கேட்குறாங்க? why you are writing the homework with the red pen? அப்போ தக்துப்ன எல்லாமே பாடத்தில் வரக்கூடியது தான். அப்படியே அதை அழகாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்பர் 4 பாருங்க. ஃபி வக்தில் அமலி தலஅபூன யா அபுனாய். you are addressing to ya abunai, oh my sons. then you put here தலஅபூன. ஸோ நீங்கள் பார்க்கணும், சிங்குலர் இருந்தால் மேஸ்குலின்னா அதை போடணும், ஃபெமினின் இருந்தால் அதுக்குள்ள ஃபார்மும் கொடுக்கப்பட்டிருக்கு, ப்ளூரல் இருந்தால் அதுக்குள்ள ஃபார்மும் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம கரெக்டான எடுத்து போகணும். இப்போ தலஅபூன ஃபி வக்தில் அமலி தலஅபூன யா அபுனாய். ஆர் யூ பிளேயிங் அட் த டைம் ஆஃப் ஒர்க்? படிக்கிற நேரத்தில் வேலை செஞ்சு நீங்கள் விளையாண்டுருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இப்போ நம்பர் 5 பாருங்க. யா அபி. அப்பா பார்த்து கேட்குறீங்க. அப்போ ததுஹபுவா ததுஹபீனவா? ததுஹபு. மத்தா ததுஹபு இல சூக்கி யா அபி. ஓ மை ஃபாதர் when do you go to the market? அப்பா நீங்கள் மார்க்கெட்டுக்கு எப்போ போவீங்க? நம்பர் 6 பாருங்க. யார் கேட்குறீங்க? யா உம்மி. அப்போது தாரிஃபுவா தாரிஃபீனவா? தாரிஃபீனை டிக் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதுங்க. தாரிஃபீன ரக்ம வந்துச்சு பாருங்க. ரக்ம ஹாத்திஃபி சைதலீதி. டு யூ நோ ஃபோன் நம்பர் ஆஃப் த ஃபார்மசி? சைதலீதினா என்னது? ஃபார்மசி. அரபு நாடுகளில் இருக்க ஆளுங்களுக்கு கட்டாயமாக தெரியும். ஓ மதர், டு யூ நோ தி ஃபோன் நம்பர் ஆஃப் தி ஃபார்மசி? இப்போ என்ன செய்ய? நெக்ஸ்ட்டு தக்ரஊனவா தக்ரானா? பிகாஸ் ஒரு அட்ரஸ் யா அஹ்வாத்து. அப்போ தக்ரான நான் கூட இங்கே எழுதி போட்டிருக்கேன். தக்ரானா வந்து வரும்போது எழுதி போட்டிருக்கேன். தக்ரான அந்துன்ன தக்ரான. ஏன்னா நீங்கள் யுவர் அட்ரஸிங் டு அஹ்வாத். அப்போ தக்ரான யூ ரீட் வாட்? ஆதி மஃபூல் பிஹி அல் மஜல்லத இஸ் பதல். டு யூ ரீட் திஸ் மேகசின்? ஓ சிஸ்டர்ஸ். கரெக்ட். யா அஹ்வாத். நம்பர் 8 ஃபி மஹாஜிஇல் ஜாமியத்தி. யா அஹி. அஹி வந்திருக்கு. அப்போ தஸ்குனூனவா தஸ்குனுவா? தஸ்குனு. அந்த தஸ்குன் எடுத்துட்டு வந்து இங்கே எழுதணும். ஃபி மஹாஜில் ஜாமியத்தி தஸ்குனு யா அஹி. ஆர் யூ ஸ்டேயிங் இன் தி யூனிவர்சிட்டி ஹாஸ்டல்? ஆக்சுவலி மஹாஜின்னா மஹஜை கொடுத்துருந்தா ஓகே. மஹஜை கொடுத்துருந்தா ஹாஸ்டல், ஒரு ஹாஸ்டல். மஹாஜினா ப்ளூரல் ஆஃப் தி ஹாஸ்டல், ஹாஸ்டல்ஸ் ஆஃப் த யூனிவர்சிட்டி அப்படி சொல்லும்போது மோர் அப்ரோப்ரியேட் ஆஃபி மஹஜை கொடுத்துருந்தா could be more correct. It's fine. நம்பர் 9 பாருங்க. நஹ்னு வந்துடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கண் எங்கே போயிடணும்? நல்லஅபுல போயிடணும். ஆனா வந்து அல்லபு, நஹ்னு வந்து நல்லஅபு. நஹ்னு லா நல்லஅபு. we do not play what? குரத்த மஃபூலன் பிஹி. وهو مضاف. الكتب مضاف في الشوارع. we do not play what? football in the streets. நாங்கள் ஃபுட்பாலை வந்து சாலைகளில் ரோடுகளில் விளையாட மாட்டோம். ஸோ லா நல்லஅபு. ரைட். நல்லஅபு. 10 சுப்ஹானல்லாஹ், சூப்பர் சென்டென்ஸ். ஐன ததுருசு அந்த. இங்கே வந்துருச்சு ததுருசு அந்த சிங்குலர். வேர் ஆர் யூ ஸ்டேயிங்? வேர் ஆர் யூ ஸ்டடியிங்? எங்கே படிக்கிறீங்க? ஓ தத்ருசு அந்த வரும்போது இப்போ அனா மாற்றிக்கணும். அனா அதுருசு. என்ன சொல்கிறார் பதில்? அதுருசு பில் ஜாமியத்தில் இஸ்லாமியத்தி. ஐ எம் ஸ்டடிங் அட் தி இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி மதீனா முனவ்வரா. யா பில் ஜாமியா இஸ்லாமினா அதான் பில் மதீனா முனவ்வரா உள்ளது தான் குறிக்கிறது. பிகாஸ் அந்த புக்கு அங்கே தான் எழுதப்பட்டதுனால ஸோ ஆட்டோமேட்டிக்லி இட் ரிலேட்ஸ் டு
யூனிவர்சிட்டி ஆஃப் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி மதீனா. நெக்ஸ்ட் பாருங்க, ரொம்ப முக்கியமான நோட். تعمل الأمثلة الآتية. Observe the following examples. سمعت أنها أحسن طبيبة في المستشفى. سمعت வந்துட்டு verb, so அன்ன யூஸ் பண்ணோம். أحسن طبيبة في المستشفى. I heard that she is the best doctor in the hospital. நான் கேள்விப்பட்டேன் அவங்க தான் வந்து சிறந்த டாக்டர் எதிர்பார்த்தேன், கேள்விப்பட்டேன். ஆனால் எக்கூலூன கால எக்கூலு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா எக்கூலூன இன்னதான் யூஸ் பண்ணணும். இன்னஹா அண்ணன் சொல்லக்கூடாது. கால எக்கூலு வந்தீங்கன்னா இன்னும் யூஸ் பண்ணணும். அதர் தென் கால எக்கூலு வந்தால் அண்ணன் யூஸ் பண்ணணும். பட் மீனிங் வைஸ் பார்த்தீங்கன்னா சேம் தான். எக்குலுனா இன்னஹா ஆசுன் தமிழ் முஸ்லிஃபா தே சே தட் தான். there is no change in the meaning. After a verb I heard that சொல்லுவோம், they say that தான் சொல்லுவோம். சரியா? so they say that she is the best doctor in the hospital. அப்புறம் கீழே டாக்டர் ஃபாஸ் அவங்க கொடுத்துருக்கான் பாருங்க. இன்னல் குரான கிதாபுல்லா. இங்க என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு மீனிங் வெரிலி, சர்டன்லி, நிச்சயமா குரான் அல்லாஹ்வுடைய வேதம். இன்னல் குரான. அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த அண்ணனோட மீனிங் வந்து, இந்த அண்ணன் இந்த இன்னோட மீனிங் தட் தான் மீனிங். ஏன் அப்போ இன்னும் இங்கே மீனிங் வெரிலி கொடுக்கலன்னா, பிகாஸ் காலை குழு அந்த மாதிரி கான்ஜுகேஷன் வரும்போது we have to use இன்ன, and other verbs other than காலை குழு we should use அண்ண. so this இன்ன is ஜும்லா இஸ்மாயில் அப்படி போகுது. அல் குரானை வந்து என்ன செய்யுது? இஸ்மு இன்ன மன்சூர் மாத்துது. அப்போ இந்த இன்ன வந்து வெரிலி, அன்டவுட்டட்லி. இன்னல் குரான கிதாபுல்லா, நிச்சயமாக குரான், சடன்லி குரான் இஸ் a book of Allah. பாருங்க, ஃபி அவ்வலில் ஜும்லா இன்ன, பாத கால இன்ன, பாத அஃபால் உக்ரா அன்ன. பாத கால இன்ன யூஸ் பண்ணணும், பாத அஃபால் உக்ரா அதர் தென் verbs வந்து என்ன செஞ்சிடணும்? அன்ன சொல்லணும். சரிங்களா? அவ்வளி ஜும்லத்தின்னா ஒரு சென்டென்ஸ்ல ஆரம்பத்தில் வருது பார்த்தீங்களா? அப்போ என்ன பயன்படுத்தும்? இன்னதான் பயன்படுத்தும். சென்டென்ஸ் வருது, அங்கே அண்ணன் பயன்படுத்த முடியாது, தப்பு. சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பேச போறீங்கன்னா அப்போ இன்னதான் கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. பாத கால அதோட வேர்ப்ஸ்க்கு யூஸ் பண்ணும், இன்னும் யூஸ் பண்ணும். பாத அஃபாயில் உக்ரா அதர் வேர்ப்ஸ் யூ காட் டு யூஸ் அண்ணன். இது இந்த கான்செப்ட் இன்ஷால்லா மனசில் ஞாபகம், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். It has been given here.